எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. மார்ச் மாதம் நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரும்போது வி லாஸ்ட் அவர் பேபி. எனக்கு கல்யாணம் இப்போ தான் சார் ஆயிருக்கு. வி லாஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் பேபி. இதை மற்றவங்களுக்கு வேணால் கேலி பொருளாக இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்போயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதில் தான் சம்பாரிச்சு வந்து இதில் தான் நீங்கள் ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்கிறதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேலே எந்த தப்பும் இல்லை. எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் கிடையாது. அப்படி நீங்கள் யாராச்சும் என்னை நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கலை, ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்ததை நீங்கள் கொடுங்க. அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவன். நாங்கள் வந்து இதை லீகலாக வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் ப்ரெஸ் மீட் கொடுக்காம நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசாமல் இருந்த ஒரே காரணம் நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராம் மூலியமாக சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயண்ணாவை எல்லாரும். இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஆட்களை காப்பாற்றி அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க மேலே இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன்.